லீக் சுற்றுல பார்த்தீங்கன்னா, மெகா வெற்றிகளை பெற்ற இந்திய அணி அடுத்ததாக சூப்பர் 8 சுற்றிலுமே வீழ்த்த முடியாத அணியாக திகழ்ந்து அரையிறுதிக்கு முன்னேறியது. அரையிறுதியில பார்த்தீங்கன்னா, இந்திய அணிக்கு எதிராக டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்து, பிட்ச் பார்த்தீங்கன்னா போக போக ஸ்லோவாக இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில இங்கிலாந்திற்கு பந்துவீச்சையுமே தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா 9 பந்துகளுக்கு 9 ரன்களும் சதுப்பியிருக்க நிலையில ரிஷப் பந்த் அவர்களும் 6 பந்துகளுக்கு 4 ரன்கள் என நடையை கட்டி, இதனால இந்திய அணிக்கு துவக்கத்திலேயே மிகப்பெரிய பின்னடைவுமே ஏற்பட்டு வந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா அவர்கள் 39 பந்துகளுக்கு 57 ரன்களும், அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் 36 பந்துகளுக்கு 47 என்று பெரிய பார்ட்னர்ஷிப் அமைந்ததால இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்களை இழந்து 171 ரன்களையுமே எடுத்து வந்திருக்காங்க. இலக்கை துரத்தி களமிறங்கிய இங்கிலாந்து அணியில பார்த்தீங்கன்னா யாருமே 30க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிக்க முடியவில்லை. மொயின் அலி அவர்கள் 10 பந்துகளுக்கு 8 ரன்களும், சால்ட் அவர்கள் 8 பந்துகளுக்கு 5 ரன்கள் போன்றவர்கள் சொதப்பியதால இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 16.4 ஓவர்கள் முடிவிலேயே 10 விக்கெட்களை இழந்து 103 ரன்களையுமே எடுத்து வந்திருக்காங்க. மேலும் இந்த போட்டியில் 68 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணி வருகிற சனிக்கிழமை நடைபெறும் ஃபைனலில் தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்ள இருக்காங்க. இரு அணிகளுமே நடப்பு தொடரில் ஒரு தோல்வியை கூட சந்திக்கவில்லை என்பதால் இந்த போட்டி பெரிய எதிர்பார்ப்பையுமே ஏற்படுத்தி வந்திருக்கு. இதனை அடுத்து ஒரு வீடியோ இணையத்தில் பார்த்தீங்கன்னா வைரலாகி வருகிறது. அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்றவுடன் ரோஹித் அவர்கள் கண் கலங்கியபடி இருக்கையில் அமர்ந்திருக்க கோலி அவர்கள் ரோஹித் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பது தானா. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.